ஹலோ மேம். ஹலோ, how are you? I am fine, thank you. இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவியாப்பா? இல்ல உங்களை பார்க்க தான் இங்க வந்தேன். உங்களை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இந்நேரம் கோவில்ல இருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதுதான் இங்க வந்தேன். ஏன், என்ன விஷயம்ப்பா? என்னால இங்கிலீஷ்ல பேச முடியுது, ஆனா எக்ஸாக்டா ரிஃபைன்டா பேச முடியல. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா மேடம்? ஓ இருக்கே, ஆங்கிலத்துல லெக்சிக்கல் ஜங்க்னு ஒன்னு இருக்கு. அதை கத்துக்கிட்டோம்னா தெளிவா தவறு இல்லாம பேசலாம். எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியும்படியா சொல்லி தரீங்களா? ஓகே, இன்னைக்கே இந்த கோயிலையே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓ மேடம். முதல்ல நம்ம ஆங்கிலத்தில் உள்ள வழுவு சொற்களை அகற்றி பேச கத்துக்கலாம். ஆங்கிலத்தில் உள்ள வழுவு சொற்களை குறிப்பிட ஏதாவது வார்த்தை இருக்கா மேடம்? யூஃபிமிசம் என்ற வார்த்தையால் குறிப்பிடலாம். It refers to polite, indirect expressions which replace words and phrases considered harsh and impolite or which suggest something unpleasant. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, it is an idiomatic expression which loses its literal meaning and refers to something else in order to hide its unpleasantness. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஏழ்மையானவர்களை குறிப்பிடக்கூடிய புவர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு பதிலா எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டுன்னு அண்டர் பிரிவிலேஜ்டு அப்படின்ற வார்த்தையால நம்ம குறிப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். எனக்கு நிறைய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா யூஃபிமிசம் சொல்லி தரீங்களா? உனக்கு தெரிந்ததை கேளு, நான் சொல்றேன். புவர்னு சொல்லிட்டீங்க, அப்போ ஸ்லம்னா எப்படி சொல்றது? ஸ்லம்முக்கு சப்ஸ்டாண்டர்ட் ஹவுசிங்ன்ற வார்த்தையால பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்கலி டிப்ரெஸ்ட் நெய்பர்ஹுட் இல்லனா கல்ச்சுரலி டிப்ரைவ்ட் என்விரான்மெண்ட் என்ற வார்த்தையால குறிப்பிடலாம். இவ்ளோ நீளமா சொல்றதுக்கு பதிலா ஏன் சுருக்கமா சின்னதா ஸ்லம்னு சொல்லக்கூடாது? அப்படி சொன்னா அவங்க மனது வருத்தப்படும். இன்றைய உலகத்துல நம்மோட பேச்சிலும் எழுத்திலும் கொச்சை மொழியை அகற்றி பயன்படுத்துவதன் மூலமா நம்ம சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தை பெறலாம். நீங்க சொன்னது சரியான உண்மை மேடம். ஓகே, அன்எம்ப்ளாய்டுன்னு எப்படி சொல்றது? பிட்வீன் த ஜாப்ஸ். அதுபோல ஸ்டூபிட், டல் என்ற வார்த்தைக்கு பதிலா இன்டெலெக்சுவலி சேலஞ்சுடுன்னு, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா யூனிக் அல்லது ஸ்பெஷல் சில்ட்ரன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். பிசிக்கலி டிசேபிள்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா பிசிக்கலி சேலஞ்சுடுன்னு, புவர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா அண்டர் அச்சீவர் அல்லது அண்டர் பெர்ஃபார்மன்ற வார்த்தையால நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஓல்டு மேன் என்ற வார்த்தைக்கு பதிலா சீனியர் பர்சன்னும், அன்குவாலிஃபைடு என்ற வார்த்தைக்கு பதிலா பார்ஷியலி ப்ரொஃபிஷியன்ட்ன்ற வார்த்தையால நம்ம குறிப்பிடலாம். சில பிற்படுத்தப்பட்ட மனிதர்கள் பத்தி நம்ம நேரடியா சொல்ல முடியாதுல்ல மேடம், அப்ப எப்படி சொல்றது மேடம்? ஓ தாராளமா சொல்றேன். பெக்கர் என்ற வார்த்தைக்கு பதிலா பேன் ஹேண்ட்லர் அல்லது ஹோம்லெஸ் பர்சன்ற வார்த்தையால உபயோகப்படுத்தலாம். ஸ்லேவ் என்ற வார்த்தைக்கு பதிலா இன்டென்ச்சர்ட் ஒர்க்கர்னும், யங் கிரிமினல்ஸ் என்ற வார்த்தையை குறிப்பிட ஜுவீனல் டெலிக்வன்சி அப்படின்ற வார்த்தையாலையும் பயன்படுத்தலாம். ட்ரங்கர்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா டயர்ட் அண்ட் இமோஷனல் பர்சன்னும், பின் கார்பேஜ் மேன் என்ற வார்த்தைக்கு பதிலா சானிடேஷன் ஆஃபீஸர்னும், அன்டாக்குமெண்டட் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா இல்லீகல் ஏலியன்ஸ் என்ற வார்த்தையால நம்ம பயன்படுத்தலாம். வேற ஏதாவது பொதுவான வார்த்தைகளை யூஃபிமிசம் சொல்ல முடியுமா? பவர் ஃபெயிலியர் என்ற வார்த்தைக்கு பதிலா சர்வீஸ் இன்டரப்ஷன்னும், கிவ் பர்த் என்ற வார்த்தைக்கு பதிலா விசிட் ஃப்ரம் த ஸ்டார்க் அப்படின்ற வார்த்தையால குறிப்பிடலாம். டெத் என்ற வார்த்தைக்கு பதிலா ஆன் த ஹெவன்லி ஷோர்ஸ்னும், டார்ச்சர் என்ற வார்த்தைக்கு பதிலா என்ஹான்ஸ்ட் இன்டராகேஷன்னும், பிரெக்னன்ட் என்ற வார்த்தைக்கு பதிலா இன் த ஃபேமிலி வேணும் குறிப்பிடலாம். மேலும் பிரைப் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா மேனேஜிங் த கம்பெனினும், அன்வான்ட் ஃபோன் கால் என்ற வார்த்தைக்கு பதிலா கர்டசி கால்னும் குறிப்பிடலாம். இது போல செல்ஃபிஷ் என்ற வார்த்தைக்கு பதிலா செல்ஃப் சென்டர்ட்னும், ஸ்கூல் என்ற வார்த்தைக்கு பதிலா இன்ஸ்டிடியூட்னும், சேர்மேன் என்ற வார்த்தைக்கு பதிலா சேர்பர்சன்னும், பேங்க் டெட்ஸ் என்ற வார்த்தைக்கு பதிலா அண்டர் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ்னும் குறிப்பிடலாம். இது மாதிரி விஆர்எஸ் என்ற வார்த்தைக்கு பதிலா இன்வாலண்டர்லி செப்பரேட்டட்னும், கரியர் சேஞ்ச் என்ற வார்த்தைக்கு பதிலா எம்ப்ளாயி டிரான்சிஷன்னும், பால்ட் ஹெட் என்ற வார்த்தைக்கு பதிலா a little thin on topனும் குறிப்பிடலாம். இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? இன்னும் இருக்கு, போக போக தெரிந்து கொள்ளலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா இருக்கணும், நாம இனி பேசும்போது பாலிஷ்டு வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இனிமே நான் எப்ப பேசினாலும் எழுதினாலும் இது மாதிரி பாலிஷ்டு வேர்ட்ஸ் தான் ஆங்கிலத்துல பயன்படுத்துவேன். நாளை இதே நேரத்துக்கு இந்த கோவில்லையே சந்திக்கலாமா? ஓ, சந்திப்போமே.